கன்ஃபியூஸ் ஆவீங்க, சில பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க ஹேரோத் அப்படின்னு சொல்லும் போது. ஏரோதுன்றது வந்து ஒரு டைட்டில், அது வந்து ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க டைட்டிலுக்கு ಇಲ್ಲ ಅದು ಒಂದು ಟೈಟಲ್ ಅಂದ್ರೆ ರಾಜಕ್ಕೆ ಕೊಡುಕ್ರ அந்த ಟೈಟಲ್ மாதிரி கொடுத்திருந்தாங்க. ಹೇರೋದ್ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಅರಸನೇ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ತಲೆಬರಹದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா நீங்க யோசிப்பீங்க, இயேசுவை பிறக்கும்போது ஒரு ஏரோது ராஜா இருந்தான், இங்க யோவான் ஸ்நானகனை கொன்றதும் ஒரு ஏரோது, அப்புறம் அப்போஸ்தலன் பேதுரு சந்திக்கிற மனுஷனும் ஒரு ஏரோது இருக்கானே அப்படி நீங்க கேள்வி வரும். ಅದು ಪೇತ್ರನ ಸಂಧಿಸತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಅರಸನಿದ್ದಾನೆ, ಆತನ ಹೆಸರು ಹೇರೋದನ್ ಎಂಬುದಾಗಿ, ಮತ್ತು ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿಸತಕ್ಕಂಥದ್ದು ಹೇರೋದ್ ಎಂಬುದಾಗಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಜನನ ಸಂದರ್ಭದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಹೇರೋದ್ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. சோ இவங்க எல்லாம் வேற வேற ஆட்கள், சரியா? வேற வேற அந்த குடும்பம் ஏரோதோட அந்த சந்ததி, பட் வேற வேற ஜனங்க. அந்த ராஜா வந்து நிறைய பகுதிகளாக அவன் ராஜ்யத்தை வந்து பிரிச்சதுனால ஒரு பேரும் ஏரோத், இது வந்து ஏரோத் ஆன்டிபாஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಹೇರೋದ್ ಅಂತಿಕ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ಒಂದೊಂದು ಭಾಗವಾಗಿ ಅವರು ವಿಂಗಡಣೆ ಮಾಡಿದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅನೇಕ ಭಾಗಗಳ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. ಸೊ ஏரோத் த கிரேட், அவர் தான் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது குழந்தைகள் எல்லாம் கொண்டு வச்சார்ல, அது வந்து ಹೇರೋದ್ த கிரேட். அவர் வந்து வேற, அவர் வயசாயிருச்சு, அவருடைய ஒரு மகன் தான் இவரு. ಹೇರೋದ್ ಚಕ್ರವರ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಆತನ ಮಗನೇ ಈ ಒಂದು ಹೇರೋದನ್ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡಿಸುವುದಕ್ಕೆ ನೋಡಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿ. சோ இவன் வந்து இவனுக்கு வந்து கால் பாகம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இவனுடைய இடம் வந்து கால் பாகம் அவங்க அப்பா கொடுத்திருந்தாரு ஆள்றதுக்கு. ಈತನಿಗೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ತಂದೆಯ ಭಾಗದಿಂದ ಒಂದು ಕಾಲು ಭಾಗದಷ್ಟು ಈತನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா இவன் வந்து ஒரு மோசமான ஒரு ராஜாவா இருந்தான். மோசವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಅರಸನಾಗಿದ್ದ ಈತನು. சோ இவன் வந்து என்ன பண்றான், இன்னைக்கு நம்ம இவனுடைய வாழ்க்கையில இருந்து என்ன காரியங்கள் நம்ம கத்துக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ಈತನ ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸೋಣ. இதுக்கு முன்னாடி பைபிள்ல இல்ல இந்த கதை, அவனுடைய வாழ்க்கை பத்தி ஒரு சின்ன கதை இருக்கு, அதை நான் சொல்லிட்டு அப்புறம் நம்ம வந்து பைபிள்ல இருக்கிற பகுதியை போகும்போது உங்களுக்கு புரியும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಕಥೆ ಇಲ್ಲ, ಅದನ್ನ ಜೀವಿತದ ಒಂದು ಕಥೆ ಇದೆ, ಅದನ್ನ ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ಅದಾದ ನಂತರ ಸತ್ಯವೇದ ಒಂದು ಕಥೆ ಹೋಗೋಣ. சோ ஏரோது என்ன பண்றான், அவங்க ஏரோத் பிலிப் அப்படின்னு ஒருத்தன் வந்து ரோம் நகரத்துல இருக்கான், அங்க வந்து போறான். ಹೇರೋದ್ ಫಿಲಿಪ್ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಅರಸನಿದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಈತನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க போயிட்டு அவங்க தம்பி வைஃப வந்து இவன் மேரேஜ் பண்ணிக்கிறான், ஹேரோதியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துடுறான். ಆ ತಮ್ಮನ ಒಂದು ಹೆಂಡತಿಯನ್ನ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனை டைவர்ஸ் பண்ண ஒரு பெண்ணை இவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறான். ಅಲ್ಲಿ ವಿಚ್ಛೇದನವನ್ನು ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಆಕೆಯನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. இது யோவான் ஸ்நானகனுக்கு பிடிக்கல, ஏன்னா யோவான் ஸ்நானன் வந்து கரெக்டா வந்து அவர் வந்து பாவத்தை பாவம்னு சொல்ற ஒரு மனிதன், ஆண்டவர் வந்து அந்த அபிஷேகத்தை அவர் கொடுத்திருந்தார். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಗತಿ ಆಗಿದೆ, ಯಾಕಂತಂದ್ರೆ ಪಾಪವನ್ನು ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅದನ್ನ ಆತನ ಕಳಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. சோ அங்க பாருங்க, அவ வந்து என்ன பண்றா, அவளை வந்து இப்படி நீ பாவம் செஞ்சிருக்கிற அப்படின்னு அவர் சொல்லும் போது, ನೀನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ அவ வந்து அவளுக்கு வந்து ஒரு கிரட்ஜ் வந்துருச்சு. இங்கிலீஷ்ல வந்து கிரட்ஜ்ன்ற வேர்டு, அது வந்து அவன் மேல, யோவான் ஸ்நானகன் மேல அவளுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆಕೆಗೆ ಆತನ ಮೇಲೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಇಲ್ಲ ಲೂಕ ಅದು ಎಲ್ಲ 4 ಕಡೆಯಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಿದ್ದೀನಿ. ஸோ பட் அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு உங்களுக்கு, மத்தேயு, மார்க், லூக்கால. ஸோ 3 இடத்துல இருந்து எடுத்து நம்ம பார்க்கறோம். 3 ಭಾಗಗಳಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. ஸோ அவளுக்கு வந்து ஒரு கிரட்ஜ் வருது, அவளுக்கு வந்து எப்படியாவது இவனை வந்து சரியான ஒரு நேரத்தை பார்த்து இவனை வந்து எப்படியாவது சாவடிச்சிடணும் அப்படின்னு அன்னைக்கே டிசைட் பண்றாங்க. ಆಕೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾಳೆ, ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ದಿವಸ ನೋಡಿ ತನ್ನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಕೆ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அதே நேரத்துல இன்னொரு இடத்துல வந்து போட்டுருக்கு, இங்க வந்து ஏரோதுக்கும் அவனை கொலை பண்ணணும், ஆனா பயம், அவன் வந்து ஆண்டோடைய மனுஷன் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால ஏரோது கூட கொலை செய்யாம யோவான் ஸ்நானகனை விட்டு வச்சிருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಹೇರೋದನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವಿತ್ತು, ಆದ್ರೂ ಕೂಡ ಇದರ ದೇವರ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಭಯದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆತನ ಬಿಡ್ತಾ ಇದ್ದ. சோ அங்க பாருங்க, ஒரு சரியான நேரம் வந்துச்சு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு, உங்களுக்கு தெரியும் அந்த கதை, பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க ஏரோதியாளோட மகள் வந்து டான்ஸ் ஆடும் போது நான் என்ன வேணா தரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல வந்து எனக்கு யோவான் ஸ்நானகன் தலை வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இவரு வேற வழி இல்லாம ಅವರ ಸಾವಡಿಕೆ சொல்றாரு. ಆಕೆ ಮಗಳು ಅಲ್ಲಿ ನೃತ್ಯವನ್ನು ಮಾಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನಗೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಕೇಳಿದ್ರು ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ತಲೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಬೇರೆ ಕಾರಣವಿಲ್ಲದೆ ಆ ಒಂದು ತಲೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ இங்க பாக்குறோம், இங்க வந்து நம்ம வந்து அவன் வந்து அந்த பவர்ல இருக்கும்போது அவனுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. அவனுக்கு வந்து அவன் வாழ்க்கையில வந்து அந்த அதிகாரம் இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை எப்படி வந்து யூஸ் பண்றான்றது வந்து நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல. ಆತನಿಗೆ ಅಧಿಕಾರವಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஸோ ஆனா பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நிஜமான ஆண்டவருடைய மனுஷன் இல்லை. அவனுக்கு வந்து பாருங்க, யோவான் ஸ்நானகனை சாவடிக்கணும்னு நினைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து அவமானப்படக்கூடாது, நான்
ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து எல்லாம் என் மக வந்து கேட்டுட்டா, நான் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவன் யோவான் ஸ்நானகன் தலையே இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எவ்வளோ பெரிய நீதிமானா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்ன பண்ண போறேன், அதை நான் செய்ய போறேன் அப்படின்னு அவருடைய இமேஜை காப்பாத்துறதுக்காக, அவனுடைய சுயத்தை காப்பாத்துறதுக்காக, அவன் அதிகாரத்தை வந்து அவன் பலப்படுத்துறதுக்காக அவன் வந்து என்ன பண்றான், அவனுக்கு வந்து ஒரு முது எலும்பு இல்லாத ஒரு மனுஷனா வந்து இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಆತನ ಕಾರ್ಯ ನೋಡುವುದಾದ್ರೆ ಒಂದು ಸ್ನೇಹಿತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಅಪಹಾಸ್ಯಕ್ಕೆ ಒಳಗಾಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಗಳು ಕೇಳಿದಂತ ಯಾವುದನ್ನು ಕೂಡ ಆತನಿಗೆ ಒದಗಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಅವನ ತಲೆಯನ್ನ ಆತನ ಶಿರಚ್ಛೇದನ ಮಾಡೋದಕ್ಕೂ ಕೂಡ ಆ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನು ಒಪ್ಪಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ ஆனால் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், யோவான் ஸ்நானகன் எதுக்காக வந்தாரு, எதுக்காக உலகத்துக்கு வரப்பட்டாரு, ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசனம் கொடுத்தது என்னது, எதுக்காக யோவான் ஸ்நானகன் உலகத்துக்கு வந்தாரு, வழியை வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு. யாருக்கு? இயேசுவுக்கு. சோ அவர் வேலையை வந்து கரெக்டா அவர் முடிச்சிட்டாரு. சோ அதனால ஆண்டவர் வந்து கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாரு, அவர் 30 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாரு, பட் அவர் வேலையை அவர் முடிச்சிட்டாரு. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಬಂದಂತ ಉದ್ದೇಶ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಆ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ 30 ವರ್ಷಗಳಿದ್ರೂ ಕೂಡ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனாலும் நீங்க பார்க்கலாம், இன்னொரு இடத்துல வந்து நம்மளுக்கு ரத்தம் கொதிக்கும். என்ன இது, ஒரு நீதிமான போயிட்டு ஒரு 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 வந்து ஒரு அசுத்தமான மனுஷன், பாவத்துல இருக்கிற மனுஷன் வந்து கொன்னுட்டானே அப்படின்னு வந்து இவனுக்கு நியாயமே இல்லையா அப்படின்னு இவனுக்கு நியாயம் கிடைக்காதான் நம்மளுக்கு வந்து தோணும் நிறைய நேரத்துல. ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ರಕ್ತ ಕುದಿಯುತ್ತದೆ. ಯಾಕೆಂತ ಅಂದ್ರೆ ಒಂದು ನೀತಿಯುಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಒಂದು ಅನೀತಿವಂತಿಕೆಯಿಂದ ಕೂಡಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಆತನ ಕೊಲಿಸ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆனா நீங்க ஒரே ஒரு வாட்டி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா கர்த்தர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள ரைச்சஸ் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ನಾವು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ನೀತಿಯುಳ್ಳ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಹಾಕಿದ್ದಾನೆ. ஒருவேளை நம்ம ஆண்டவர் வந்து அவர் நீதி நியாயத்தை வந்து விசாரிக்கிறது வந்து ஒருவேளை இந்த உலகத்துல நடக்கலாம், இல்லாட்டி இந்த உலகத்துக்கு பின்பு கூட அவங்க வந்து ஆண்டவர் நியாயம் விசாரிக்க போறாரு. ಒಂದು ನ್ಯಾಯವನ್ನ ಇದು ಲೋಕದಲ್ಲಿ ಅಥವಾ ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲದಿದ್ರು ಕೂಡ ಲೋಕದ ನಂತರವೂ ಕೂಡ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಅವರು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. சோ ஆண்டவர் வந்து சில நம்ம எல்லாரையும் வந்து உலகத்திலேயே ஆண்டவர் வந்து தண்டிச்சிருவாரு நீங்க நினைக்க கூடாது. எல்லாருக்கும் வந்து உலகம் முடிஞ்சதுக்கு, அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு நினைச்சிட கூடாது. ஆண்டவர் வந்து எப்படி அவர் திட்டம் வைக்கிறாரோ அப்படி வந்து ஆண்டவர் தண்டிப்பார். ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಕ್ಕೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವಂತದ್ದಲ್ಲ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಅದಾದ ನಂತರ ಮಾಡಿದ ನಂತರವಾಗಿ ಅವರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಲ್ಲ. ದೇವರು ಆಯಾ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அப்புறம் இன்னொரு காரியம் பார்க்கிறோம், ஒரு பாவம் வந்து அநேக பாவத்துக்கு அவரை வந்து விடுது. ஒரு பாவம் செஞ்சாங்க யாரு, ஏரோது இன்னும் நிறைய செஞ்சிருப்பான், பட் பைபிள் சொல்றதுபடி ஒரு பாவம் செஞ்சா அதை மறைக்கிறதுக்கு, அதை மூடுறதுக்கு இன்னொரு பாவம் செஞ்சு கடைசியாக அவன் வந்து யோவான் ஸ்நானனை கொல்லுமாயிருச்சு. ಆ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚುವುದಕ್ಕಾಗಿ ಇನ್ನೊಂದು ಪಾಪವನ್ನು, ಒಂದು ಪಾಪದ ಹಂತವನ್ನು ಮಾಡ್ತಾ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ತಲೆಯನ್ನು ಆತನು ಶಿರಚ್ಛೇದನ ಮಾಡಿಸ್ತಾನೆ. ஆனா கடைசி வந்து இது பைபிள் இல்ல, கடைசியா வந்து என்ன ஆகுது, அவனுடைய ஹேரோதோட கடைசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ಆತನ ಒಂದು ಕೊನೆಯ ದಿವಸಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. அவன் வந்து என்ன பண்ணா, இந்த கலிகுலா அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார், அவர் ரோம் சக்கரவர்த்தி. அவர்கிட்ட போயிட்டு லஞ்சம் கொடுத்து எனக்கு ராஜா பட்டம் வேணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது அவனை வந்து என்ன பண்றாங்க, அவனையும் அந்த மனைவியும் கால் அப்படின்ற பிரதேசத்துக்கு அவனை வந்து நாடு கடத்திடுறாங்க, அவனை வந்து எக்ஸைல் அனுப்பி விட்டுறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಆತನಿಗೆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಆ ಒಂದು ಅರಸತನ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆ ಅರಸನನ್ನ ಮತ್ತು ಅರಸನ ಮಡದಿಯನ್ನ ಅಲ್ಲಿಂದ ಅವರು ಗಡಿಪಾರುಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவனுக்கு ராஜ்யமும் இழந்துட்டான், அதிகாரத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ಅಲ್ಲಿ ರಾಜ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಧಿಕಾರವನ್ನು ಕೂಡ ಆತನು ಕಳೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க, இது சங்கீதம் 94:23 என்ன போட்டிருக்கு, ಕೀರ್ತನೆಗಳು 94:23 ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, அவனுடைய கடைசி, அந்த பாவம் செய்கிறவர்களுடைய கடைசி எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ಪಾಪಿಗಳ ಕೊನೆಯ ಒಂದು ಮರಣ ಒಂದು ದಿವಸಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எப்படி போட்டிருக்கு, அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். கர்த்தர் வந்து அவங்களை சங்கரிப்பார். கர்த்தர் வந்து கர்த்தர்கிட்ட நம்ம மறைவா இருக்கவே முடியாது. சோ ஆண்டவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு, அவர் வந்து கரெக்டான இது பூமியில உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு நியாய தீர்ப்பை ஆண்டவர் வந்து அங்க கொடுக்குறாரு. ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಅವರನ್ನ ದೇವರು ಸಂಹರಿಸಿ ಬಿಡುವನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೀರ್ತನೆ 94:23 ಗಮನಿಸ್ತೇವೆ. அதே மாதிரி பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, நம்மளுடைய 3:20 என்ன போட்டிருக்குன்னா, நம்மளுடைய குடியிருப்பு வந்து பரலோகம், ஆனா உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்றவங்களுடைய முடிவு என்னது, டிஸ்ட்ரக்ஷன், அவங்களோட முடிவோ ಅಳಿವು அப்படின்னு ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ವಚನ ನೋಡ್ತೇವೆ. ಪರಲೋಕ ಯಾರೆಲ್ಲ ಒಂದು ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ತಾರೆ ಅವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನೋಡೋದಾದ್ರೆ ಪರಲೋಕ ಎಂಬುದಾಗಿ, ಯಾರೆಲ್ಲ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಅವರ ಒಂದು ಕೊನೆಯ ಗಳಿಗೆ ಒಂದು ನೋಡೋದಾದ್ರೆ ನಾಶನ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால நீங்க யாரும் வந்துட்டு நீங்க நம்ம வந்து முந்திக்க கூடாது நியாயத்து இருக்கிறதுல. ஓ இவங்களுக்கு இப்படி ஆகும், இவங்களுக்கு இப்படி ஆக போகுது பாரு, இப்படி ஆகுது பாரு அப்படி நம்ம வந்து நியாயத்து இருக்கிற சீட்டுல நம்ம உட்காரக்கூடாது. கர்த்தர் ஏற்ற நேரத்துல கரெக்டா நியாயத்து இருப்பார். ಅವರು ಹಾಗೆ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಇರಬಾರ್ದು. ಯಾಕೆಂದ್ರೆ
ದೇವರು ಸರಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವನ ತೀರ್ಪನ್ನು ಆತನು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அடுத்ததாக இந்த செய்தி இயேசுப்பட்ட போய் சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் இறந்துட்டாரு அப்படின்னு வந்து செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஒரு தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு யோவான் ஸ்நானகன் ரொம்ப பிடிக்கும். அவர் ஜெயிலுக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து ரொம்ப துக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவோட கசின் யாரு? யோவான் ஸ்நானகன் வந்து கசின்னா பிரதர் போல. சோ அவர் வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து இந்த செய்தி வந்து ரொம்ப துக்கப்பட்டு தனிமையா போறாரு ಜೆபிக்கிறதுக்கு ஆண்டவர். ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಆ ಒಂದು ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನನ್ನು ಸತ್ತು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವಾಗ ಆತನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த இடத்துல ஆண்டவர் தனிமையா போறாரு, எதுக்குன்னு தெரியல. பட் அந்த இடத்துல தனியா போறாரு. அந்த இடத்துல வந்து சீசர்களையும் கூப்பிடுறாரு, வாங்க ரெஸ்ட் எடுப்போம், நம்ம ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ, ಶಿಷ್ಯರಿಗೆ ಬನ್ನಿ ನಾವು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ. அங்க பாருங்க இந்த